புதுச்சேரி காவல்துறையில் தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் அணியக்கூடிய தொப்பி எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தனித்துவம் வாய்ந்ததாக விளங்குகின்றன. இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தில் இந்தியா இருந்தது போன்று புதுச்சேரி பகுதி பிரான்சின் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. 1954க்கு முன்பு வரை இதே நிலையே நீடித்தது. புதுச்சேரி, ஏனாம், காரைக்கால், மாஹே பகுதிகள் இதன் கட்டுப்பாட்டில் இருந்தன. அப்போது முதலே காவல்துறையினர் கேபி எனப்படும் தொப்பியை பயன்படுத்தி வருகின்றனர். சட்டம் ஒழுங்கு பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் பிரகாசமான சிவப்பு நிற தொப்பிகளையும், ஆயுதம் தாங்கிய போலீசார் நீல நிற தொப்பிகளையும் அணிந்து வந்தனர். 1954ஆம் ஆண்டில் பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகிய போதும் பிரகாசமான சிவப்பு தொப்பி அணியும் முறை தொடர்ந்து வருகிறது. தலைமை காவலர்கள் அணியும் சிவப்பு தொப்பியில் ஜெர்ரி வைக்கப்பட்டிருக்கும். காவலர்களுக்கு கருப்பு பட்டை வைக்கப்பட்டிருக்கும். முன்னாள் காலனித்துவவாதிகள் விட்டுச் சென்ற கலாச்சார மற்றும் நிர்வாக மரபுகள் பின்பற்றப்படுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்த முறை பின்பற்றப்படுகிறது. போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் ஃப்ரெஞ்சு சட்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ 1954க்கு அப்புறம் ஃப்ரெஞ்சு சட்டம் இல்லை. ஆனால் எல்லாம் போயிடுத்து. யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் அந்த தொப்பி இருக்குது. அது காரணமே ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் நம்மக்கிட்ட இன்னும் இருக்குதுன்றதுக்கு பறைசாற்றுறதுக்கு இந்த ஒரு தொப்பி. காவலர்கள் அணியும் தொப்பிகள் கோரிமேட்டில் செயல்படும் NCC ஹவுஸ் என்ற பெயரில் இயங்கும் கடையில் விற்பனை செய்யப்படுகின்றன. பஞ்சாப் மற்றும் மைசூரில் இவை தயாரிக்கப்படுகின்றன. மேலும் பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் DGP அலுவலகம் அருகில் காவல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு காவல்துறையில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள், கத்திகள், உடைகள், தொப்பிகள் உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் பாதுகாவலர் புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார். இங்கே நம்ம பிரெஞ்சு கலாச்சாரத்தில் புதுச்சேரி மக்கள் வாழ்ந்ததுனால அவங்க யூஸ் பண்ண துப்பாக்கிகள், அப்புறம் அதில் போடுற புல்லட்டு, சின்ன துப்பாக்கியிலேருந்து பெரிய துப்பாக்கி, அது இல்லாமல் கத்தி, அவங்க யூஸ் பண்ண கத்திகள், நம்மளோட பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிப்புன்னு பார்த்தா நம்ம புதுச்சேரி போலீஸோட கேப் தான். அந்த கேப்பு அவங்களோட இதோட மாறக்கூடாதுன்றதுக்காக நம்ம இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். இந்த அருங்காட்சியகத்தை எந்த ஒரு கட்டணமும் இன்றி பொதுமக்கள் பார்வையிடலாம் என்றும் புருஷோத்தமன் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து இளவமுதன்.